இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன். தென் ஒரு மண் பாத்திரத்துல எண்ணெய் விட்டு பட்டை இலை எல்லாமே ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்ரியும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணிருக்க மசாலாவும் நல்லா இந்த எண்ணெயிலே குக் ஆகணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் ஊர்ன சென்னாவை வேக வச்சு எடுத்து அதுல கொஞ்சமா எடுத்து நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சென்னாவையும் அதுல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிருக்க ஹோல் சென்னாவையும் அதுல ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா நான் பட்டர் இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலா கொரியாண்டரும் கஸ்தூரி மெத்தியும் போட்டு இறக்கியாச்சு. சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான vlogல பார்க்கலாம். பாய்.